மாதிரியா இதுவரைக்கும் எவனும் பிடிச்சதில்ல. இவன் மட்டும் எப்படா பிடிச்சான்? எப்படி பிடிச்சான்? எனக்கு டிரைவர் சின்ன தம்பி மேலதாங்க சந்தேகம். நேத்து ஊர்ல சாராய கடையில குடிச்சிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தான். பெரிய கடையை வைக்க போறா சபதம் போட்டான். அவன் உங்ககிட்ட பணம் வாங்கித்தான் கடை வைக்க போறான்னு நினைச்சேன். ஆனா கவர்மெண்ட்டுக்கு காட்டி கொடுத்து தான் வைக்க போறான்னு இப்பதாங்க தெரியுது. நம்ம ஆட்கள் பிடிபட்டதுக்கு காரணம் இந்த கிராமத்து ஜனங்களும் உங்க பங்காளியும் தான். மாட்டு வண்டிகளை வச்சு வழிமறிச்சு அவனுக்கு உதவி செஞ்சது இந்த கிராமத்து ஜனங்க. அதுக்கு உடந்தையா இருந்தது உங்க பங்காளி கிட்ட. சாட்டையா, இந்த காட்டுக்குள்ள நம்ம தனி அரசாங்கமே நடத்துறோம்னா நம்ம பலம் மட்டும் காரணம் இல்லடா, மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயமும் கூட தான். அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, நம்ம பலமும் குறைஞ்ச மாதிரி. அதனால அந்த டிரைவரை தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க நினைச்சிறேன். கருமாதிய அவன் தங்கச்சியே பார்க்கட்டும். நம்பிதான கொடுத்தேன். 20 லட்சம் ரூபாய் சரக்கு போச்சேடா. பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல, காட்டி கொடுக்க நினைச்சேடா. ஏண்டா உங்களுக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நான் கொடுக்கிற பிச்சை காசுல வாழ்ந்துட்டு இருக்கீங்கடா எச்சக்கல நாய்களா. எங்க கிருஷ்ணமூர்த்தி? தெரியாது. எங்கடி உன் புருஷன்? தெரியாது. எங்க உன் புள்ளாண்டா? வீரபத்ரா, என்னைக்கு காட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அன்னைக்கே பெரியப்பா பெரியம்மா எல்லாம் செத்து போயாச்சு. எங்க உன் புள்ளாண்டா? தெரியாது. தெரியாது. பெரியப்பா எங்க உங்க அண்ணன்? எனக்கு தெரியாது. எங்க உங்க அண்ணன்? சொல்லு. தெரியாது. இதுங்க எல்லாத்தையும் கட்டிப்பாடு. கிருஷ்ணமூர்த்தி, மரியாதையா நீ வெளியே வந்தேனா அப்பா அங்க அம்மா செத்து போன பிறகு நீ கொல்லி வைக்கலாம். இல்ல என் பெரியப்பா பெரியம்மாவுக்கு உயிரோட நானே கொல்லி வச்சிருவேன். வெளியே வா. தப்பா எடுத்துக்காத. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கி பாத்தீங்களா? நீ செத்து போயிட்டீன்னா உங்களுக்கு தெரியாத, அதான் இப்பவே அழுகுறேன். எனக்கு ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி ஏறிக்கணும். உயிர் மேல ஆசை இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஓடி போங்க. போங்க ஓடி. என்ன ஆச்சு பாத்தீங்களா?
அந்த ஆபீசர் நம்மள பிடிக்கிறதுக்கு நம்ம இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க முதலாளி. அவன் உயிர் போற இடம் நம்ம இடமா இருக்கணும், அதுவும் என் கையால இருக்கணும்டா. புராண வா, உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வா. தான் புதுச்சா வந்த ஆபிச்சரா என்ன பாக்குறேன்? அந்த சூர பத்மனுக்கே சவால் விடுற வீரபத்ரன்டானா என்னமோ காட்சி கொடுத்தா வாங்க மாட்டேன், அடிதான் வாங்குவீன்னு அடம் புடிச்சியாமே. வீரபத்ரன் அப்படி பின்னு வீரப்பா பேசிட்டு இப்படி வீணா மூங்கில வந்து தொங்கறிய. வீரபத்ரன் வந்து தொங்கணும்னு வேண்டியதுல ஒழுங்கா மாச்சா கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தா இப்ப கொடுக்க மாட்டாங்களே. புரியல? அவங்க கொடுப்பாங்க, வாங்கறதுக்கு நீ இருக்க மாட்டேன். நான் வேணா இல்லாம இருக்கலாம், கண்டிப்பா இன்னொருத்தர் வருவான். உன்னை 2 பீஸ் ஆக்க போற மாதிரி அவனை 4 ஆக்க மாட்டேன். பார்த்தேல்ல, உன்னை அங்கேயே கொன்னுட்டு இருப்பேன். ஆனா வீரபத்ரன் ரொம்ப கொடூரமானவன்னு எல்லாம் சொல்லி இருப்பாங்களே, அது தெரியாம செத்து போயிடக்கூடாதுன்னு தான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். சாவும் போதாவது உண்மை தெரிஞ்சிருச்சாவணும்ல, அதான். இப்போ இதை வெட்டினேன்னு வச்சுக்கோ, இந்த கை இந்த மூங்கில போயிடும், அந்த கை அந்த மூங்கில போயிடும். எவனாவது வந்து ராஜாராமன் என்ன பாக்குற, உன் பேர் எப்படி தெரியும்னா, எவன் என்னை எதுக்கணும்னு நினைக்கிறானோ உடனே அவன் ஜாதகம் கைக்கு வந்துருண்டா. இனிமே உன்னோட மரணம் எவனுக்குமே வீரபத்ரனை பிடிக்கணும்னு தோணக்கூடாது.
நிலாவை பிடிக்க பச்சை பிள்ளைங்க ஆச்சப்பட்ட மாதிரி என்ன பிடிக்க ஆச்சப்பட்டிருக்கான். ஆச்சப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, சவால் விட்டுருக்கான். பேப்பர்ல படம் போட்டு வீரபத்திரனை உயிரோடவோ இல்ல பணமாவோ பிடிப்பேன்னு. நாளைக்கு அவ படம் எல்லா பத்திரிகையிலையும் வரணும். ஆனா கருப்பு கட்டம் கட்டி இது வரைக்கும் என்ன பிடிக்க நினைச்சவங்க எல்லாம் இங்க வந்துதான் செத்து இருக்கிறாங்க. அவன் அங்க நாளைக்கு வர்ற வழியிலேயே சாவணும். இனிமே வீரபத்திரனை பிடிக்கணும்னு அரசாங்கமே நினைச்சாலும் அதிகாரிங்க நினைக்க மாட்டாங்க இல்ல. அரசாங்க வேலையில இருக்கிறவங்க டியூட்டில இருக்க பேசத்தா பணம் கொடுக்குறாங்களே, அது மாதிரி நாமும் நம்மால செத்தவங்களுக்கு பணம் கொடுத்தா என்ன? பிரபாகரன் தான் ஆரம்பிப்போம். சிரிங்கடா சிரிங்கடா. செத்தது பிரபாகரனா தான் சிரிப்போம். எல்லாம் நம்பாளுங்களாச்சே. என்னடா சொல்ற? அவன் முதலாளி பிரபாகரன் தப்பிச்சான். என்ன சுற்றாதீங்க, என்ன சுற்றாதீங்க முதலாளி. முதலாளி என்ன சுற்றாதீங்க, என்ன சுற்றாதீங்க முதலாளி. முதலாளி, ஏன் கொற்ற மழையில குதிரை காலடியில் படுத்துருக்கீங்க? வாழைப்பழம் நீங்க அதை குரங்கொண்டு வந்திருக்கு, அது நம்மளை பராண்டிருச்சு. வீரபத்ரா மூஞ்சில கரிய பூசிட்டான் பரபாகரன். குறைக்கிற நான் எல்லாம் கொஞ்ச நாள்ல வாலாட்டை வைக்கலையான்னு கேட்டியே, அவன் குறைக்கிற ஜாதி இல்லடா, கர்ஜிக்கிற சிங்கம். இந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் தான் இருக்கணும், அது நானா தான் இருக்கணும். எப்படி முடியும்? ஊர் ஜனங்களை மிரட்டி நமக்கு சாப்பாடு வர முடியாத வரைக்கும் பண்ணிட்டான். செக் போஸ்ட்ல அவன் ஆட்களை நிறுத்தி நாம கடத்துறதுக்கு வழியே எல்லாம் பண்ணிட்டானே. அங்க பார், ஒரு வழி தெரியுது. எங்க முதலாளி? அடே, மாதேஸ்வரன் கோயில் வழியா ஒகேனக்கல் போனா எவன் தடையும் இல்லாம நேரா மைசூர் போய் சேர்ந்துடலாம். மாதேஸ்வரன் கோயிலுக்குள்ள மொத்த மிலிட்டரி வந்தாலும் உள்ள நுழைய முடியாதுடா. மிலிட்டரி நுழைய முடியாம இருக்கலாம், ஆனா நாம நுழைய முடியாது. உங்களுக்கு ஆப்பு வைக்கிறவன் அங்கதான் இருக்கான். யாரா? உங்க பங்காளி கிட்டு. அந்த பொடிப்பைய எனக்கு போட்டியா? அவன் பொடியன்னு நினைச்சு மூக்கு பொடியா மூக்குல போட்டீங்க. அவன் மிளகா பொடியால எறிகிறான். அவன் என்னத்தரா புடுங்க முடியும்? தெருவுல வாழை சுத்திக்கிட்டு பயந்துகிட்டு போற சொரிநாய் கூட அது இருக்கிற வீட்டு பக்கம் போனா குறைக்கதான் செய்யும். அவன் இடத்துல அவன் பெரிய ஆளுன்னு சொல்றேன். இங்க எப்படி பிரபாகரனால நுழைய முடியாதோ அதே மாதிரி அவன் இடத்துல நாமளும் நுழைய முடியாதுங்கிற. பிரிஞ்சிருந்து சாகிறத விட ஒன்னா இருந்து சம்பாதிக்கலான்னு சமாதானம் பேசிப்பார். என்னவா ஏமாத்த பாக்குற? நான் 8 வயசுல இருந்து அரசாங்கத்தை ஏமாத்த ஆரம்பிச்சவன்டா. உன்னை தூண்டில வச்சுதான பரபாகர என்ன பிடிக்க பாக்குறான். ஆனா முதல்ல புளிச்சத்தா தாண்டா மீன் மாட்டோம்.
சந்தன மரத்தெல்லாம் எங்கடா கொண்டு போறீங்க? பிரபாகரன் வந்ததுல இருந்து மரம் எதுவும் வெளியே கொண்டு போக முடியல. வெயிலையும் மழையிலையும் நினைஞ்சு மரம் எல்லாம் வீணா போயிடும். அதான் கூடாரத்துல வைக்கலான்னு கொண்டு போறோம். கூடாரத்துல கொண்டு போய் வச்சா வீரபத்திர மரியாதை வீணா போயிடாது. முதல்ல சந்திர மரத்தெல்லாம் வித்து காசாக்கணும். கொண்டு போ. நாளைக்கே எல்லா மரத்தையும் லாரியில ஏத்தி கேரளாக்கு அனுப்பணும். ஏற்பாடு பண்ணுப்பா. டேய், நாளைக்கு நம்ம கடத்த போற விஷயம் பிரபாகரனுக்கு தெரிஞ்சாகணும். எந்த நேரத்துல, எந்த இடத்துல, எந்த ரூட்ல கடத்துறாங்கிறதையும் தெரிவிச்சிரு. குறுக்க வந்தானா இவ்வளவு நாளா இந்த வீரபத்தனையா அவனால பிடிக்க முடியல தெரியுமா? இந்த முன்னெச்சரிக்கை தான். மன்னனை கொண்டிருக்கேன், புருஷனை கொண்டிருக்கேன், அதான் பயம். இல்ல முன்னெச்சரிக்கை. முதலாளி என்னடா? பிரபாகரன் நம்ம லோடெல்லாம் பிடிச்சிட்டான். நம்ம ஆளெல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. சாத்தைய மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. டேய், முடிஞ்சா சாத்தையாவ உயிரோட இங்க கொண்டு வா. இல்ல அங்கேயே போனமாக்கிடுவா.